வணக்கம். கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழுவும் அருங்காட்சியகமும் இணைந்து கிருஷ்ணகிரியில் இருக்கிற அனைத்து கல்வெட்டுகளையும் ஆவணப்படுத்தும் வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில மகாராஜ கடையில இருக்கிற ஒரு கல்வெட்டு எங்களுக்கு எங்க இருக்குதுன்னே தெரியல. நிறைய முறை தேடி பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஊரை சேர்ந்த வரலாற்றில் ஆர்வமிக்க மருத்துவர் லோகேஷ் அவர்களிடம் இந்த மாதிரி ஒரு கல்வெட்டு இருக்கு உங்க ஊர்ல, அதை நாங்க பார்த்து ஆவணப்படுத்தணும்னு விரும்புறோம் அப்படின்னு சொன்னோம். அவர் மிகுந்த சிரத்தை எடுத்துட்டு அந்த கல்வெட்டை தேடி கண்டுபிடிச்சு ஒரு நாள் எங்களை அழைச்சிட்டும் போனார். ஏறக்குறைய ஒரு 3 கிலோமீட்டர் மலை பயணம். அந்த மலை பயணத்திற்கு பின் தான் அந்த இடத்தை அடைய முடிந்தது. இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜ கடை கிராமத்தில் அங்கனாமலையில் சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டை படிக்கிறதுக்காக கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு மற்றும் தொல்லியல் இதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. அந்த கல்வெட்டை இப்போ சார் நம்மளுக்கு படித்து காட்ட போகிறாரு. நாம் இருக்கிறது இந்த அங்கனமலை. இந்த அங்கனமலையினுடைய பேர் இந்த கல்வெட்டில் இருக்குது. அதாவது சுமார் ஒரு 700-800 வருஷத்துக்கு முன்னாலேயே இது அங்கனப்பற்று அப்படிங்கிற ஒரு பேரில் இருந்திருக்குது. அதாவது ஒரு 750 வருஷத்துக்கு முன்னாலே இங்கே சோழர்கள் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. இந்த கல்வெட்டு சோழருடைய கடைசி மன்னன் 3ஆம் ராஜராஜன் அவனுடைய ஆட்சி காலத்தில் அவனுடைய படை தளபதிகள் தங்கக்கூடிய ஒரு இடமாக
இந்த பகுதியை ஆளக்கூடிய எயினாடாழ்வான் அப்படிங்கிறவன் வந்து தானமா கொடுத்துருக்கிறான். அதாவது படை வீரர்கள் தங்கக்கூடிய இடமா இந்த இதை தானமா பண்ணி கொடுத்த இந்த கல்வெட்டு தான் இது. இதை நம்ம பார்க்கலாம். ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கர வத்திகள் ஸ்ரீ ராஜ ராஜ தேவர்க்கு யாண்டு 14வது அங்கணம் அரைசு நிலை உடைய ஜெயங்கொண்ட யாவ விட்டாங்க, ஜங்கொண்டன்னு இருக்கு. ஜெயங்கொண்ட சோழ எயினாடாழ்வான் பெருமாள் மகன் தாசாண்டை ஆன எயினாடாழ்வான் கண்ட தர்மம் அல்லது தன்மம் தாசக்கட்டு அப்படிங்கிற இதில் இந்த 8 வரியில் இந்த கல்வெட்டு இருக்கு. இந்த கல்வெட்டை ஏற்கனவே வந்து தமிழக தொல்லியல் துறையானது கிருஷ்ணகிரி மாவட்ட கல்வெட்டுகள் இந்த நூலில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. புதுசாக இந்த மாவட்டத்தில் இருக்கிற கல்வெட்டுகள் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணி படிச்சுட்டு வரோம். இந்த கல்வெட்டு இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து எங்களை ஆவணப்படுத்த உதவிய மருத்துவர் லோகேஷ் அவர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வுக்குழுவின் சார்பாகவும் அருங்காட்சியகம் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.